எக்ஸைட்டடா இருக்கும். எப்படி இருக்கும் இந்த காரு, அப்படியே குட்டியா இருக்கே, அழகா இருக்கேன்னு. அவங்க சின்ன வயசுல ரொம்ப ட்ரெயின் ஜெர்னி எடுக்காதனால எடுத்ததுனால பிடிக்கும். ஆப்போசிட்டா சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெயினை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து 1918ல பில்ட் பண்ணிருக்காங்க. நம்ம மேட்டுப்பாளையத்தில் எப்படி போகுது அது மாதிரி டார்ஜிலிங்லையும் இந்த ஸ்டீம் இன்ஜின் ஓடிட்டு இருக்கு. லெட்டர்ஸ்லாம் மெயில் கொண்டு போகிறது இல்லை, அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 140 வருஷம் மேலாச்சு. இன்னும் பாருங்க, அப்படியே தொட்டாவே அந்த இரும்பு மாதிரி இருக்கு பாருங்க. பஸ் டைப் தான் இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ ட்ரெயின்குள்ளே ஏறிட்டோம். ஓ மை காட், அந்த இப்போ ட்ரெயின் எப்படி ஓடும் சுகந்தி அப்படின்னா எப்படிப்பா ஓடும் தெரியாது அப்படின்னா எங்கள் அப்பா இப்படி வைப்பாரு, இப்படி வச்சுட்டு It's really good, this place. We've been here before. It's nice for children, isn't it, with the steam trains? But lovely to meet you all and have a fabulous time. Thank you so much. Thank you. Thank you. Hello my dear brothers and sisters. Welcome back to London Akka channel. இப்போ ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து இன்னைக்கு சாட்டர்டே இல்லைங்களா, வீக்கெண்ட். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஸ்டீம் இன்ஜின் அங்கே எப்படி இருக்கு அந்த ட்ரெயினில் அதெல்லாம் வந்து அதை ஜஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணதுக்காக ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் வந்து பார்க்கிங் பண்ணி நாங்கள் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இந்த கார். இது வந்து பார்க்கிங்கில் நின்றுட்டு இருக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப நாள் பார்ப்போம் இந்த காரை வந்து ரோட்டில் நிறைய பேர் ஓட்டிட்டு போவாங்க. ஸோ அதை பார்த்தே வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸைட்டடா இருக்கும். எப்படி இருக்கும் இந்த காரு, அப்படியே குட்டியா இருக்கே, அழகா இருக்கேன்னு. ஸோ பார்க் பண்ணோன்னே நாங்கள் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்பவே அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது மாதிரி வாங்கணுங்க. ஹாய், ஐ எம் மிஸ்டர் ரிபிள்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா இந்த போர்டு. ஸோ நாங்கள் வந்து இங்கே ரிபிள் ஸ்டீம் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோங்க ஃபேமிலியாக. ஸோ டிக்கெட் வந்து £10. ஸோ இதை தான் நான் வந்து அவங்ககிட்ட காமிக்கிறேன். You've already booked online, yeah, lovely. 4 adults for today, lovely, thank you. Have you been to us before? No, this is the first time. There's no toilets in the museum or on the train, they're here in the shop. Okay. Through that door marked Trains and Museums, turn right, have a look around the museum, go up the ramp onto the platform, the train will leave at 3 o'clock. There's a cafe here, doing drinks like refreshments if you want to have a cup of tea before you go. Okay, thank you so much. Yeah. இதான் ஸ்டீம். ஆக்சுவலி என் டாக்டருக்காக தான் முக்கியமாக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் தான் சின்ன வயசுல இந்த ஊட்டியில் மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிலேருந்து குட்டி ட்ரெயின்லாம் போய் வந்து நிறைய எனக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குது. பட் என் டாக்டர் வந்து அது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சின்ன வயசுல ரொம்ப ட்ரெயின் ஜெர்னி எடுக்காதனால எடுத்ததுனால பிடிக்கும். ஆப்போசிட்டா சொல்றாங்க. ஸோ என் பொண்ணுக்கு வந்து ட்ரெயின் ஜெர்னி ரொம்ப பிடிக்கும். எவ்வளோதான் ட்ரெயினில் போயிட்டு வந்தாலுமே அவளுக்கு வந்து ஒரு ஆமாம் சரிக்காது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் மியூசியம்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆனோம். குட்டி மியூசியம் வச்சிருக்காங்க. ஆமாம், குழந்தைங்க உட்காரலாம். ஆக்சுவலி இதுக்கு பேர் தான் வந்து லோக்கோமோட்டிவ் ட்ரெயின். அண்ட் இது வந்து எப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே வந்து இந்த ட்ரெயினில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த மியூசியம் மாதிரி இது ரெடி பண்ணி இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1947ல் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெயினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து 1918ல் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின், இந்த இன்ஜின், இந்த கார் இப்படிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் வந்து என் மருமகனும் என் ஹஸ்பண்டும் தான். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து அவர் சொல்லுவார். இந்த லோக்கோமோட்டிவ் ட்ரெயினிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு அதிசயமாக தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தோடையது இப்பயும் அப்படியே வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட எல்லாமே மாற்றம் கிடையாது. நிலக்கரியில் வச்சு அதை வந்து எப்படி அள்ளி போட்டு இன்ஜின் எப்படி அந்த ஸ்டீம்
வாட்டர்லாம் ஸ்டீம் ஆகி எப்படி ஏற்கணும் அந்த பிஸ்டன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. அந்த பிஸ்டன் லிங்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் ஆயில் போட்டு அப்படியே லைவில் வச்சுருக்காங்க. இன்னும் அது எந்த துரு பிடிக்காமல் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரெயினெல்லாம் வந்து திருப்பி நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது ஊட்டியில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஊட்டி அந்த வெல்லிங்டனில் நம்ம பாளையம் அண்டு டார்ஜிலிங்கில் போய் ஓடிட்டுருக்கு. அந்த நம்ம மேட்டுப்பாளையத்தில் எப்படி போகுது அது மாதிரி டார்ஜிலிங்லேயும் இந்த ஸ்டீம் இன்ஜின் ஓடிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த பெட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் லெதர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட பெட்டி லெதர் ஒரிஜினல் இது. அந்த தோல், இந்த மாட்டு தோல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தோலில் செஞ்சது இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் மெயில் கொண்டு போகிறது இல்லை, அதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஃபுல்லாக பலகையிலே செஞ்சது அந்த மரத்தாலைங்க. ஏன்னா இங்கே வந்து இப்போ இங்கே யூகேயில் பார்த்திங்கன்னா எல்லாமே மரம் தான், எல்லாம் ரீப்பேருங்க, எல்லாம் பழைய அந்த தேக்கு மரம்னு சொல்லுவாங்களா, அதில் தான் இப்போ வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க. அதே பாரம்பரியத்தில் இங்கேயும் இந்த பிரிட்டிஷ் ரயில்வேயில் வந்துட்டு இது பாருங்கள், முன்னாடி ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டி ஃபுல்லாகவே வுட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது பாருங்கள், இது ஃபுல்லாக வுட்டு தான். இன்னும் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 140 வருஷம் மேலே ஆச்சு. இன்னும் பாருங்கள், அப்படியே தொட்டாவே அந்த இரும்பு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு நம்ம காலத்தில், நம்ம பழைய வீடு காலத்தில் மரம்லாம் இருக்குமே அந்த மாதிரி. இது கோல் இருக்குது பாருங்கள், ஒரிஜினல் கோல். இது சூப்பரானது. இது பார்த்திங்கன்னா இந்த கலர், இது வந்து சைனிங் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரிஜினல். இதில் நெருப்பு இது பண்ணால் ரொம்ப நேரம் எரிஞ்சிட்ருக்கும். இது ஒரிஜினல் கோல், சூப்பராக இருக்குது. இது ஒரு மாடல் வில்லேஜ் அண்ட் ட்ரெயின் ஸ்டேஷன் உங்களுக்கு அந்த லேஅவுட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா ட்ராக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே கீழே வில்லேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்குது. ஸோ இதுதான் டிரைவர் சீட்டு. ஹாயா நாங்கள் பயந்து ஓட்டாங்க நாங்கள் வந்தோடனே. நானும் எப்பயுமே வந்து ட்ரெயின் ஃப்ரண்ட்ல பார்க்கறது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆக்சுவலி பஸ் டைப் தான் இருக்கு பாருங்க. முன்னாடி வந்து பிரேக் ஆன், மெதுவாக தான் இது பண்ணுவாங்க. இது இன்னும் அட்வான்ஸா பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினா மாத்தி இப்போ வந்து அது அட்வான்ஸா இன்னும் நிறைய டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வாவ், இப்போ இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்போ மியூசியம்ல சுத்தி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 35 மினிட்ஸ் இந்த ட்ரெயின் ஜர்னில வந்து என்ஜாய் பண்ண போறோம். ஹாய். ஸோ நாங்கள் இப்போ ட்ரெயின்குள்ளே ஏறிட்டோம். ஓ மை காட், அந்த டைமுக்குள்ளது செம்மையா இருக்கு. வாவ், அப்பயே வந்து நடுவில் டேபிள்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணியிருக்காங்க ட்ரெயின்குள்ள. ஒரு half an hour சிக்கு போறான். கோல் பிரசிடென்ட் சுத்தி பார்க்கலாம். சேம் நல்லா தான் வச்சிருக்காங்க. இன்னும் செம்மையா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் எங்களோட டைரக்டர் என்கிட்ட ஓடி வருது. இல்ல எதுக்கு என்கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சுன்னு தெரியல, நான் பயந்துட்டேன். Okay. Is it pet friendly? Oh, she's too friendly. உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பப்பி I'm a child and a grown up, so she's our youngest child. Oh, okay. Baby. Okay. Second. Puppy, like a puppy. She's a French bulldog, but she doesn't speak French. Yeah. Come on. Come in, Mummy wants to see you. Come on, where you are. Bye.
நானே ஒழுங்கா பேசிட்டு இருந்தேன். தப்பான்னு வந்து ஏறி வந்து ஒரு டாகி பப்பி மேல இடிச்சுங்க. திடீர்னு ஏறினோடனே நான் பயந்துட்டேன். அதுக்கும் எனக்கு என்ன கால கனெக்ஷன் இருக்குன்னு தெரியல. அது வந்து என்னை பார்த்துட்டு வேற போயிடுச்சு. அப்பதான் நீ சீக்கிரமா பெட்டுவாங்க. அதோட பேக் சைடு தான் அது. டாக்ஸ் அந்த இடம் இருக்குல்ல, அதோட பேக் சைடு தான். ஸோ பிரஸ்டனை வந்து சுத்தி பார்க்குறோம் ட்ரெயின்ல. ஆக்சுவலி நாங்க ரொம்ப நாள் என் சம்பந்திங்க வந்து இருக்கும் போது இங்க வரலாம்னு ரொம்ப நினைச்சிட்டு இருந்தோம். பட் அந்த டைம்ல ஏதோ ஒரு எல்லா வீக்கெண்டும் நாங்க பிஸியா இருந்ததுனால இங்க வர முடியாம போயிடுச்சு. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நாங்க இங்க கூட்டிட்டு வரோம். நல்லா இருக்கு. Chicken tickets. Yeah. It's online. Did you book online? Yeah. Okay. Ticket. இது பாத்தீங்களா, டிக்கெட் கூட செக் பண்ண வராங்க. ஆமா, நான் திடீர்னு டிடி அந்த டிக்கெட் செக் பண்ணதுக்கு. அது ஆக்சுவலி எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம உண்மையிலுமே ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது தான் நம்ம போறோம் டிக்கெட் செக் பண்றோடு. ஆமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அவங்க வந்து கேட்டுட்டு போறாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. இது மட்டும் போகுது. அது இங்க கழட்டி அப்படி போகுது. வரும் போன் பேல போட்டு நடுவுல வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள வந்து ஒரு இன்ஜின் இப்படி போச்சு. அப்பயே எனக்கு டவுட் வந்தது, இது கண்டிப்பா வந்து பேக் சைடு அட்டாச் பண்ணிட்டு திருப்பி வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஊட்டி ட்ரெயின்ல இருந்து இழுத்து போகுது. இங்க பாரு, இப்பதான் ட்ரெயினோட மூவ்மெண்டே தெரியுது. இங்க பாரு, டாக்ஸ் அந்த ஏரியா. எங்க அப்பா சொல்லாரு, அப்ப சின்ன வயசுல கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்ப எங்க அப்பா சொல்ல ட்ரெயின் எப்படி ஓடும் சுகந்தி அப்படின்னா, எப்படிப்பா ஓடும் தெரியாது அப்படின்னா எங்க அப்பா இப்படி வைப்பாரு. இப்படி வச்சுட்டு அப்படி சொல்லி நான் சிரிப்பேன். நாங்க சிக்கு புக்கு ட்ரெயின் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸ்டேஷனுக்கு. ரொம்பவே வந்து சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கு அந்த சின்ன வயசுல வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டிக்கு போற மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட். We take the video. How did you enjoy the? Yes, yeah, it's really good. This place, we've been here before. It's nice for children, isn't it? The steam trains. But lovely to meet you all and have a fabulous time. Thank you so much. Thank you. Thank you. Hello. Bye bye. ஸோ வந்து நாங்கள் மட்டும் அந்த ஊட்டி ட்ரெயின் மாதிரி இதை என்ஜாய் பண்ணலைங்க. இங்கே இருக்கிறவங்களே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ட்ரெயின் ரைடு. குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்சுவலி சொல்ல போனால் குழந்தைங்க வந்து சீரியஸ்லி ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் இது. ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் பொண்ணு என்னோட குழந்தை கூட செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. எப்படிமா நீ என்ஜாய் பண்ணீங்களா ட்ரெயின்? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சுவலா நான் டிராவல் பண்ணனும். யா, நீங்கள் எப்பயுமே டிராவல் ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களாம் யூகே ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தீங்களா, இல்லை யூகேல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டீம் இன்ஜினை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, லண்டன் அக்கா சைனிங் ஆஃப். பை பாய். ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். ஸோ இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து செம்மையாக ரைடு போயிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது இல்லை, இப்போ போயிட்டு வந்தது. யா.